வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணையவழி வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் ஒரு அற்புதமான தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பில். சிந்தனை என்றால் என்ன? எங்கெல்லாம் சிந்திக்க தவறுகிறோம்? ஏன் சிந்திக்க வேண்டும்? எப்படி சிந்திக்க வேண்டும்? சிந்தனையின் சிறப்புகள் யாவை என்று நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் சிந்தனை செய்யறதுக்கு வாய்ப்பு குறைவான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏனென்றால் இப்போ நாம் பயன்படுத்துகின்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்குமே சிந்திக்க வேண்டாம், என்ன உங்களுக்கு வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சிந்திச்சு அதை தரேன் அப்படின்ட்டு நிறைய ஏஐ டூல்ஸ்கள்லாம் வந்துருச்சு. இப்போ சேட் ஜிபிடி, டீப் சீக் இந்த மாதிரியான ஏஐ டூல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கு. நம்மளால கற்பனைக்கு எட்டாத முடியாத அளவுக்கு கூட அதுக சிந்தித்து செயல்படுது. ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்ட்டு ஒரு 2 வரியில நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல ஒரு 2 பக்கம் 3 பக்கத்துக்கு அது உங்களுக்கு பொருத்தமான ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குது. அல்லது ஒரு லெட்டரை வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா, அதுவும் கண் இமைக்கும் நேரத்துல அது பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி எல்லா தொழில்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செயற்கை நுண்ணறிவு நிறைய வந்துருச்சு. இப்ப நம்ம அத நெறைய பயன்படுத்தவும் ஆரம்பிச்சதுனால, சிந்திக்கிறதே இல்ல. குறைவாயிருச்சு. எங்கேயாவது போணும்னா கூட நம்ம Google மேப்ப தான் ஃபாலோ பண்றோம். அந்த காலத்திலயெல்லாம் வழி கேட்போம் இல்லைங்களா? இப்ப வழி யாருக்குமே தெரியறதே இல்ல. ஒரு பொருள் வாங்கணும்னா கூட, நம்ம கடைகளுக்கு போயி, மார்க்கெட்டுக்கு போய்லாம் வாங்குறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். Flipkart, Amazon அது எல்லாமே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அதுவே தெரிஞ்சு வச்சிருக்கு. அது கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்குது. அதுவே கம்பேர் பண்ணி விலைய சொல்லுது. நீங்க கிளிக் பண்ணா மட்டும் போதும் வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. இதே மாரி தான் நம்ம ஏதாவது சாப்பிடணும்னா கூட, நீங்க கடைகளுக்கெல்லாம் வேண்டாம். Swiggy, Zomato மாதிரி இருந்த இடத்திலிருந்தே அது உங்களுடைய டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்ஸ்லாம் காமிச்சு, காமிச்சு நமக்கு அத சேல் நடக்குது. அதே மாரி தான் ஒரு பணம் செலுத்தணும்னா கூட, Google Pay அப்படிங்கிற மாரி Google Pay, PhonePe இந்த மாரி நெறையா நம்ம கருவிகள் ஆப் வந்ததுனால, நம்ம சிந்தனை திறன் ரொம்ப குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ முதல்ல சிந்தனை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சிந்தித்து செயல்படும் திறனை இறைவன் மனிதனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறான். 6வது அறிவின் சிறப்பே சிந்தித்தல் தான். பெரும்பாலான மனிதர்கள் 6வது அறிவில் முழுமையடையாதவர்களாக தான் நம்ம வாழ்ந்து வருகிறோம். 6வது அறிவில் முழுமை அடைந்தவர்கள் அனைவருமே வாழ்க்கையை பற்றி, தன்னை பற்றி, இயற்கை பற்றி சிந்தித்த சிந்தனையாளர்கள். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். திருவள்ளுவர், மாணிக்கவாசகர், தாயுமானவர், வள்ளலார், வேதாத்ரி மகரிஷி போன்றவர்கள்லாம் தன்னை பற்றியும், இயற்கை பற்றியும், இந்த சமுதாயத்தை பற்றியும் சிந்தித்து பல விஷயங்கள நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தனை என்ற ஒரு கருத்து மனதில் இருந்து உண்டாகிறது. கொஞ்சம் சிறிதாக மனம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சிந்தனைக்கு வரலாம். இப்ப மனம் என்பது ம் மனிதனுக்கு மட்டும் தான் உள்ளது. மன இதன் மனிதன். மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரு ஜீவகாந்த அலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துல 2 விஷயங்கள் தான் உள்ளதாக வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. ஒன்று சுத்தவெளி, இன்னொன்று அலைகள். நாம் பார்க்கின்ற அனைத்து தோற்றப் பொருள்களுமே அலைகள் தான். இங்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவை பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்லாம் எதனால ஆனது? விண்களின் கூட்டு. இல்லைங்களா? அப்ப அந்த விண்கள் எப்படி வந்துச்சு? இறைத்துகளின் கூட்டு. இறைத்துகள் எப்படி வந்தது? இறைத்துகள் சுத்தவெளியின் தன்மையான தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் ஏற்பட்ட ஒரு சுழல் அலை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அலைகள் தான். எந்த ஒரு பொருளையும் நீங்க பிரிச்சு, பிரிச்சு உள்ள நுணுங்கி, நுணுங்கி போய் பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒரு அலை மட்டும் தான் இருக்கும். அந்த சுழல் அலையிலிருந்து வெளியேறக்கூடிய விரிவலை தான் காந்தம் அப்படிங்கிறாங்க. அப்ப காந்தம் அதுதான் எல்லாத்தையும் நடத்துது. அதனுடைய தன்மாற்றங்கள் தான் அழுத்தம், ஒலி, சுவை, மனம்.
மனித மனமாகவும் அந்த காந்த அலைதான் தன் நிலையில் மாற்றமடைந்து செயல்படுது. அப்ப அந்த மனம் என்ற ஒரு கருவியை வைத்து சிந்தித்து தான் நாம் இறையை பற்றியும் இயற்கை பற்றியும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சிந்தனை என்பது நாம் கடந்து செல்வது, கடந்து உள் செல்வது. அதுதான் கட பிளஸ் உள், கடவுள். சிந்தனையே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து மெய்ப்பொருள் விளக்கங்களும், ரகசியங்களும் அனைத்துமே நமக்குள்ள பிறவி தொடராக பதிந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய மூலம் வந்து சுத்தவெளி. சுத்தவெளியில இருந்து தொடங்கிய நம்மளுடைய பயணம் இதுவரைக்கும் உள்ள அனைத்துமே நமக்குள்ள இருப்பா இருக்கு. ஆனா ஏன் நம்மனால அத உணர முடியல? நம்ம ஏன் அத பார்க்க முடியல அப்படின்னா, மனம் என்ற ஒரு கருவி வேகமா இயங்கிட்டு இருக்கு. மனம் வந்து 1லிருந்து 40 வரை இயங்குறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலும் நம்மளுடைய மன அலைச்சுழல் 14லிருந்து 40 வரை சுழந்துட்டே இருக்கு. அப்படி வேகமா சுத்தும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் நம்மனால பார்க்க முடியாம அது ஒரு தடையா இருக்கு. அதுக்கு சாமிஜி ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் குடுத்திருக்காங்க. அதாவது அந்த ரங்கராட்டினம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஜெயண்ட் வீல். அது வந்து சுத்தும். வேகமா சுத்தும் பொழுது, உங்களுக்கு தெரிந்த நபர் அதுல உட்கார்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது வேகமா சுத்தும்போது, அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அதிலிருந்து பக்கமா தான் இருப்போம். ஒரு 1 அடி டிஸ்டன்ஸ்ல கூட இருப்போம். ஆனா, உள்ளுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியாது. அதனுடைய சுழற்சி வேகத்த அத குறைத்து, குறைத்து ஒரு நிலைக்கு வரும்பொழுது தான், அப்ப உள்ளல யார் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகமா சுழலும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள், விஷயங்கள் எதுவுமே எல்லாமே மறைபொருட்களாக நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மன அலைச்சூழலை குறைக்கணும். படிப்படியாக ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு கொண்டு வந்து, அந்த அலையை ஒரு நிலைக்கு கொண்டு வரும் பொழுது, அங்க இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல நமக்கு அனைத்து விஷயங்களுமே புலப்படும். இதுதான் ஒரு சிந்தனை என்று மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. இப்ப வந்து எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம சிந்திக்க தவறுறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்திக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, புலன் இன்பங்கள்ல நம்ம சிந்திக்க தவறுகிறோம். உதாரணமாக உணவு எடுத்துக்கலாம். இப்ப உணவு, பிடித்த உணவு அப்படின்னா, நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. இல்லைங்களா? வீட்ல வந்து ஸ்நாக்ஸு இந்த மாரி நெறைய வச்சிருப்போம். அப்ப நமக்கு பசிக்குதோ இல்லையோ, அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கண்ல பட்டுச்சுன்னா, எடுத்து நம்ம வாயில போட்டு சாப்பிடுறோம். இல்லைங்களா? அதே மாரி ஒவ்வாத உணவுகள் நமக்கு பொருந்தாதுன்னு தெரியும். தெரிஞ்சே கூட சுவையின் காரணமாக சாப்பிட்டு நெறைய சிக்கல்களுக்கு ஆளாகுறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பர்த்டே கேக்ஸ். இப்ப நெறைய பர்த்டே பார்ட்டீஸ் நடக்குது இல்லைங்களா? அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். இந்த கேக் சாப்பிட்டா தன்னுடைய குழந்தைக்கு அடுத்த நாள் காய்ச்சல் வரும். நான் நெறைய பார்த்துருக்கேன். பர்த்டேக்கு போவாங்க, இல்ல கேக் சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஃபீவர். ஏன்னா, இப்ப ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கு ஈக்குவலா ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நெறையா வந்துருச்சு மார்க்கெட்ல. ஆர்ட்டிஃபிஷியல் சுகர், ஆர்ட்டிஃபிஷியல் கலர், ஆர்ட்டிஃபிஷியல் எசன்ஸ்ன்ட்டு எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியலா செய்யும் பொழுது, அது வயித்துல போய் பாய்சனா மாறுது. அடுத்த நாள் பார்த்தா காய்ச்சல் வருது, ஒவ்வாமை வருது, நெறைய சிரமங்களுக்கு உள்ளாகுறோம். இது ஒரு தடவ தான் நிகழுதான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தடவ போகும்போதும் அலட்சியம் காரணமாக சிந்திக்காம சாப்பிட்டு இதே துன்பத்த நம்ம அனுபவிக்கிறோம். அதே மாரி ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். நமக்கு தெரியும் நம்ம உடல் பத்தி. நைட்டு நமக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்னு தெரியும். எவ்வளோ சாப்பிட்டா ஜீரணமாகும்னு தெரியும். தெரிஞ்சும் கூட ஓகே நெறைய வெரைட்டி இருக்கு, சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம சிந்திக்காம அலட்சியம் காரணமாக நெறைய சாப்பிட்டுர்றோம். அப்படி சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது? நைட்டு அஜீரணம், தூக்கம் வராம ரொம்ப சிரமப்படுறோம் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம எல்லா புலன் இன்பங்களுக்கும் இது பொருந்தும். அத வாயில ஒரு உணவ வைக்கும் பொழுதே, நம்மலாம் ஒரு திரிகால ஞானியா மாறிறணும். கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவை வைத்து, இந்த உணவு எனக்கு இப்ப தேவைதானா? சாப்பிட்டா என்ன விளைவு வரும்? வேணுமா? வேண்டாமாங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போய் சிந்திக்கும் பொழுது, நம்ம இந்த துன்பத்திலிருந்து வெளியில வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருள் வாங்கும் பொழுது நம்ம நெறைய சிந்திக்கிறதுல மிஸ்டேக் பண்றோம். குறிப்பா ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண போவோம் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, புடித்த டிசைன் ஒண்ணு இருக்கும். புடித்த கலர் இருக்கும். அல்ல பிராண்டு அல்லது ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, நெறைய ட்ரெஸ்ஸுகள நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து புடிச்ச கலரா இருக்கும். ஆனா போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஒரு தடவ போடுவோம். ஐயோ! எனக்கு ரொம்ப அது பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு அது பீரோல தூங்கும்.
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா பார்க்கறக்கு நல்லா இருக்காது. வெளியில போட்டு போனா என்ன நெனைப்பாங்க? ஆனா நமக்கு நல்லா இருக்கும். ஆனா வெளியில போட்டு போ முடியாதே! அப்டின்ட்டு வச்சிருப்போம். சிலது வந்து பிராண்டட் ஆஃபர்ன்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதுவும் பொருந்தாது. இந்த மாரி நம்ம பயன்படுத்தாத துணிகள் ஒரு பீரோல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது குமிச்சு வச்சிருப்போம். சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, பீரோவே ஃபுல்லாயி, வெளியில டேபிள்ல, பெட்லயெல்லாம் துணி மடிச்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு துணிகள ஒரு துணிக்கடை மாரி வாங்கி குமிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் தேவைதானா? எவ்வளோ பணம் வந்து நம்ம இதில விரயம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு தடவ வாங்கும் பொழுதே நம்ம சிந்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய மொபைல் ஃபோன்ஸ் சேஞ்ச் பண்ற ஹேபிட் இருக்கும். இப்ப புதுசா ஒரு அப்டேட் வருதுன்னா, உடனே அதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அல்லது ஒரு கார் சிலர் வந்து கார் வாங்குவாங்க. சிலர் பைக் வாங்குவாங்க. புதுசா ஒரு மாடல் வரும்போது மாத்துவாங்க. அது தேவை இருக்காது. வீட்லயே இருக்கும். இருந்தா கூட ஒரு நியூ அப்டேட் வந்துச்சுன்னா, இதெல்லாம் ஒரு மனநோய்ன்னு சொல்லலாம். ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி புதுசா ஒண்ணு வந்தா அத நம்ம வாங்கிரணும். அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குவோம். இப்ப ஃபோன்லயே பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆப்ஷன்ஸே நம்ம நெறைய யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு 50% ஆப்ஷன் கூட யூஸ் பண்றதில்ல. அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா, இன்னும் அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நம்ம போய் வாங்குறதுனால, நிறைய பொருளாதாரம் வந்து நம்ம அங்க விரயம் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்க கூட, மாச கடைசியானா காசு இல்ல, கடன் அப்படிங்கிற மாதிரி நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சிந்திக்காம தேவைக்கு தேவையின்றி நெறைய விஷயங்கள செலவு செய்றதுனால, அவங்களுக்கு பணம் வந்து பத்த மாட்டேங்குது. இப்ப பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே இல்ல. எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஒரு கூலி தொழிலாளி கூட நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு கட்டட ஒரு மேசனுடைய சேலரி ரூ. 1,400. ஒரு ஹெல்ப்பருடைய சேலரி ரூ. 1000. ஸோ பணம் வந்து எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா, எல்லாத்துனாலயும் சம்பாதிக்க முடியும். ஆனா, அறிவாளிகள் தான் வந்து அத மிச்சம் பண்ண முடியும். ஒரு முட்டாள்னால அத மிச்சம் பண்ண முடியாது. அதனால, நம்ம வந்து செய்யக்கூடிய செலவுகள்ல வந்து நம்ம எல்லா கார்னரையும் சிந்திக்கணும். இது தேவைதானா? அப்படின்னு சிந்திச்சு, நம்ம வாங்கும் பொழுது குறைவான பணம் சம்பாதிச்சா கூட போதும். அதுல நிச்சயமா நம்ம நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேளிக்கை பொழுதுபோக்குகளுக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய செலவு, பொருளாதார செலவு, நேரம் விரயம்லாம் பண்றாங்க. வீக்கெண்ட் ஆனா, ஒரு மூவி போணும், ஒரு அவுட்டிங் போணும், ஒரு ஒன் டே ட்ரிப் போணும், அல்லது ஒரு நல்ல ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ல போயி, நல்ல ஒரு புஃபெட் சாப்பிடணும், அல்லது ஒரு 3 கோர் மீல் சாப்பிடணும் அப்படின்ட்டு நெறைய செலவு பண்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், "ஏன் இந்த மாரிலாம் செலவு பண்றீங்கன்னா?" அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இதெல்லாம் வந்து நான் நல்லா வசதியானவங்கள சொல்லல. மிடில் கிளாஸ் பீப்பிள தான் நான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ங்கிறாங்க. அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக காசு இல்லாம போய் தீர்த்துட்டு, 6 நாள் ஸ்ட்ரெஸ் ஆயி உட்காந்துட்டு இருப்பாங்க. காசு இல்ல, காசு இல்லன்ட்டு. அப்ப அந்த ஒரு நாள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த 6 நாள் நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏன் செலவு பண்றோம்? எல்லாரும் செலவு பண்றாங்கன்ட்டு சிலர் இருக்குன்னு பண்றாங்க. இல்லாதவங்க கூட அவங்கள பார்த்துட்டு தேவையில்லாம பண்றாங்க. இப்ப புதுசா ஒரு கல்ச்சர் வந்துட்டுருக்கு. கிராண்டா பர்த்டே செலிப்ரேட் பண்றது. கிராண்டா வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றது. தொட்டதுக்கெல்லாம் ட்ரீட்டு. இந்த மாரியான ஒரு கல்ச்சர்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஓகே. நீ வந்து ரெஸ்டாரண்ட்ல செலிப்ரேட் பண்றியா? நான் என்னோட குழந்தைக்கு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல பர்த்டே வைக்கிறேன். இதுல வந்து போட்டி போட்டுக்கிறது. ஓகே. நீ 3 ஸ்டார் ஹோட்டல்ல பண்றியா? நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கிராண்ட் புஃபேவோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றேன். வெட்டிங் ஆனிவர்சரிலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பண்ற மாரி மண்டபம் புடிச்சு பெரிய அளவுலலாம் கல்யாணம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற உங்களுக்கு நெறைய பணம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, தாராளமா பண்ணுங்க. அது ஒரு கெட் டுகெதர் நெறைய பேர் வர்றாங்க. ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு பணமே இல்ல. அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணி நம்ம ஏன் போய் சிக்கல்ல மாட்டணும்? அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில சடங்கு சம்பிரதாயங்களுக்காக நம்ம நெறைய செலவு பண்ணி நேரத்தையும் வீண் பண்ணிட்டுருக்கோம். குறிப்பாக இந்த திருமண சடங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துக்கு அது பொருந்துமானா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ அந்த மாப்பிள்ளை அழைப்பு, முகூர்த்த கால் நடுறது, நிச்சயதார்த்தம் இந்த மாரி சீர்கள்லாம் நெறைய பண்ணுவாங்க. இப்ப அந்த காலத்துல மாப்பிள்ளை அழைப்பு ஏன் வச்சாங்கன்னா, 2 பேரும் வேற வேற ஊர்கள்ல இருப்பாங்க. காடுகள்ல வாழ்ந்திருப்பாங்க. அப்ப வந்து வந்து ஒரு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வரும்போது, வெளிச்சத்துக்காக ஒரு நெருப்பு பந்தம் கையில வச்சு, ஒரு வேற ஏதாவது பூச்சி பொட்டெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு நல்ல மங்கள இசை வாசிச்சு, ஒரு மரியாதை செய்து ஏன்னா மாப்பிள தான் வந்து பெண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போணும். அந்த மாரி ஒரு சடங்கு வச்சிருக்கலாம்.
அதே மாதிரி முகூர்த்த கால் நடுறதுங்கிறது ஒரு அறிவிப்பு. அந்த கிராமத்துல ஒரு முகூர்த்த கால் வச்சுட்டாங்கன்னா, அந்த வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு அப்படிங்கும்போது, அந்த கிராம மக்களே ஊர் கூடி வந்து அவங்கனால் முடிந்த பொருளாதார உதவி, உடல் உழைப்பு செய்து எல்லாரும் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, அந்த மாதிரி ஒரு சீர்கள்லாம், சடங்குகள்லாம் வச்சிருக்கலாம். ஆனா, இப்ப அதெல்லாம் பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பந்தம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையற்றது. ஏன்னா, இப்போ மண்டபம் ஃபுல்லா எல்இடி லைட் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா, இப்பவும் அந்த ஒரு கல்ச்சர நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த முகூர்த்த கால் நடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நெறைய இடம் இருந்துச்சு நட்டுனாங்க. இப்போ நம்ம இருக்கிறதே அபார்ட்மெண்ட்ல. நமக்கு வாசல் கூட இல்ல. வெளியிலலாம் நட்டுனா அவ்வளோதான். அது பெரிய பிரச்சனை. ஆனா என்ன பண்றாங்க, ஜன்னல இது பண்ணி அந்த ஒரு சடங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தேவையில்லாம பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையற்ற சடங்குகளுக்காக நம்ம நெறைய செலவு பண்றோம். அதே மாரி சீரு, இந்த பெண் குழந்தை வந்து வயசுக்கு வந்துச்சுன்னா, அந்த சீருன்னு பண்றது ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு அறிவிப்பு குடுக்குறாங்க. என் வீட்ல ஒரு பொண்ணு வந்து திருமணத்துக்கு தயாரா இருக்கிறா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது இருந்தது. ஆனா, இப்ப அதெல்லாம் அது தேவையில்ல. இன்னும் இந்த மாறாப்பு சீருன்ட்டு எங்க சைட்லாம் பண்ணுவாங்க. அது என்னன்னா, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இதெல்லாம் எதற்காகன்னா, அந்த தாய் மாமா கிட்ட மேக்ஸிமம் கறக்கறக்கு. பணமோ, நகையோ கறக்கறக்காக அவங்க தேவையில்லாத ஒரு சடங்குகள், இந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு சடங்குகள். இப்ப நகை விக்கிற விலைக்கெல்லாம் இந்த மாரி கேட்டா மாமாலாம் வேண்டான்ட்டே ஓடிருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து காலத்துக்கேற்ற ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்டின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. சீர்திருத்தம் எப்பொழுதும் மனித வாழ்வில் வேண்டும். எக்காலத்தும் எவ்விடத்தும் தேவை அ தேவை இவை உணர்ந்து தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல்கள் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ, அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் அப்டின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சடங்கு நம்ம ஃபாலோ பண்றோம்னா, அது முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது, இந்த காலத்துக்கு இந்த சடங்கு பொருந்துமா? தேவையா? அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு, தேவை நீங்க முடிவு பண்ணா தாராளமா பண்ணலாம். இல்லைன்னா, அத தவிர்க்க நம்ம முயற்சி செய்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படிங்கிற பேர்ல நெறைய ஒரு ஊழல் வந்து நடக்குது. இல்லைங்களா? அதுல எல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்ல. இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சின்னு சொல்லிட்டு இத பண்றவங்க இப்போ உங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்றோம், பரிகாரம் செய்றோன்ட்டு ஜோதிடர்கள் வந்து நல்லா கல்லா கட்டிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட பணத்த வாங்கிட்டு. மகரிஷி வந்து நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. நம்மளுடைய செயல் விளைவு தான். நம்மளுடைய இன்பத் துன்பங்களுக்கு காரணம் நம்மளுடைய செயல் விளைவுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு செயல செஞ்சுட்டு, அடுத்தவங்களுக்கு ஒரு பணமோ, பொருளோ குடுத்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா அது சரியாகும்னா, அது இயற்கை நியதிக்கு பொருந்துமா? அப்படிங்கிறத நீங்க சிந்திங்க. அதுக்காக ஜோதிடம் வந்து தவறுன்னு நான் சொல்லல. அதிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள் நம்ம உடல்ல சில மாற்றங்களை ஏற்படுத்துது. இருந்தா கூட, நம்மளுடைய இந்த செயல்கள் தான் வந்து 95% நிர்ணயிக்குது. அந்த 5% தான் கோள்களினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப நம்மளுடைய எண்ணம், சொல், செயல சரி பண்ணிட்டோம்னா, அந்த 5% நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவைதானா? அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள், கோயில்ல போயி பக்தி மார்க்கத்துல செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்ட்டு கோயில்களுக்கு நெறைய நம்ம பொருளாதார செலவு, அ பயணங்களுக்காக நெறைய செலவுகள் இதெல்லாம் நம்ம பண்றோம். இதெல்லாம் தேவைதானா? அப்படின்ட்டு நீங்க யோசிக்க சொல்லி சாமிஜி சொல்றாங்க. சாமிஜியே ஒரு கருத்து ஒண்ணு ஒரு உதாரணம் குடுத்திருப்பாங்க ஒரு ஸ்பீச்ல. அதாவது சாமிக்கு வந்து ஒரு தங்கத்துல அங்கி செஞ்சு குடுக்குறேன். இதெல்லாம் என்னன்னா ஒரு பிசினஸ் டீலிங் கடவுளுக்கு. "நீ எனக்கு இதெல்லாம் முடிச்சு குடு. நான் உனக்கு இது தங்கத்துல இது செஞ்சு குடுக்குறேன்." அப்படின்னு சொன்னா, சாமி அதெல்லாம் செஞ்சு குடுக்குங்களா? கடவுள் நம்ம எவ்வளோ குறைவா மதிப்பிட்டுருக்கோம்ன்னு பாருங்க. இந்த இந்த சகல அண்டங்களையும், பிரபஞ்சத்தையும் படைத்த இறைவன் கிட்ட, நம்ம போய் ஏதோ ஒரு சில கிராமம் குடுத்துட்டு, "உனக்கு இத முடிச்சு குடுன்னு" கேட்கிறோம். இல்லைங்களா? அவரும் அத வாங்கிட்டு குடுப்பாருன்னு நம்ம நெனைக்கிறோங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா கடவுள் என்பது அவன் இல்லாத இடமே இல்ல. எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். எல்லையற்றவன். அவனுக்கு வந்து நம்ம குடுக்கக்கூடிய ஒரு பொருளோ, காசோ, பணமோ, உண்டியல்ல போடுற பணமோ தேவையே கிடையாது. அவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, அன்பு, கருணை, பிறர மதிக்கிறது, அந்த இறை ஒழுங்குகள மதித்து நடக்கிறது தான் வந்து இறைவன் நம்மகிட்ட விரும்புறது. அத விட்டுட்டு நம்ம போய் அவருக்கு குடுத்து, அதன் மூலியமாக பெறுறதுலாம் நம்மளுடைய ஒரு மாயை.
அதெல்லாம் வந்து ரியல் கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். ஓகே. இப்போ வந்து ஏன் சிந்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கும். வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்ன விடைன்னு தெரியாம முட்டி மோதிட்டுருப்போம். ஆனா, இது எல்லாத்துக்கும் விடை நம்ம சிந்தனையில இருக்கு. நம்மளுடைய சிக்கல்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சிந்தனையிலேயே விடை கிடைக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சிக்கல் இருக்குன்னா, அதற்கான காரணத்த 360 டிகிரி வந்து நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு உறவு சிக்கல்னு வச்சுக்கலாம். உறவு சிக்கல்னா என்ன? சரி குறிப்பா பர்ட்டிகுலராவே பார்க்கலாம். ஒரு மாமியார், மருமகள் சிக்கல். வீட்ல பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சிந்தனையாளர்கள், அந்த ஒரு மருமகளா இருந்தா, மாமியார பற்றின அனைத்து விஷயங்களையும் ஆராயணும். இவங்களுக்கு என்ன பேசினா பிடிக்கும்? எந்த நேரத்தில என்ன பேசணும்? அதுக்கப்புறம் என்ன பேசினா புடிக்காது? அதுக்கப்புறம் என்ன இவங்க எதிர்பார்க்கிறாங்க? இவங்களுக்கு என்னென்ன செஞ்சா நம்ம இவங்க கூட சர்வைவ் ஆகலாம்? இந்த மாரி பல கோணங்கள்ல சிந்திக்கணும். இதே ஒரு மாமியாரா இருந்தா, மருமகள பத்தி எ நெறைய சிந்திக்கணும். அவங்களுடைய பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? நெகட்டிவ் என்ன? எது பிடிக்கும்? எது பிடிக்காது? இந்த மாரி சிந்தித்து, ஒரு அதுக்கு தகுந்த மாரி பேசும் பொழுதே வார்த்தைய விடுறதுக்கு முன்னாடி, இந்த நேரத்தில இது பேசினா இங்க பொருந்துமா? பொருந்தாதா? இந்த உறவுல சிக்கல் வருமா? வராதா? அப்படின்ட்டு நம்ம அந்த ஞானத்தோடு அணுகும் பொழுது, நமக்கு பிரச்சனை வராது. ஆனா நம்ம இப்ப சீரியல் எல்லாம் பார்த்துட்டு, அங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சீரியல்ல குடுக்குற ட்ரெய்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில இது பேசினா அவங்க கடுப்பாவாங்க, டென்ஷன் ஆவாங்க, இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணும்பொழுது தான் நெறைய சிக்கல்கள் வந்து நமக்கு வீட்ல வருது. இது இந்த உறவுன்னு இல்ல, எந்த உறவானாலும் சரி, அந்த பெர்சன்ஸ நம்ம நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு பொருந்துனா தான் நம்ம அங்க வார்த்தையவே விடணும். பொருந்தாத இடத்துல நம்ம சொல்லக்கூடிய எதுவுமே பயன் தராது. அப்போ நம்ம வந்து பேச்ச குறைச்சு, நம்ம சிந்திக்கும் பொழுது, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அடுத்தவங்கள பத்தி சிந்திக்கிறத விட, தன்னை பற்றி நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய பாசிட்டிவ் என்ன? நம்மளுடைய நெகட்டிவ் என்ன? நம்மளுடைய விருப்பங்கள் என்ன? நமக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தரும்? அதுக்கப்புறம் நம்மளுடைய தனித்திறமைகள்லாம் என்ன? அதை எப்படி வளர்த்துக்கிறது? அத வளர்த்துக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? யார அணுகணும்? இந்த மாதிரி நம்மள பற்றி பல விஷயங்கள வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது தான், நமக்குள்ள நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய நெறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே அகக்காட்சியாக, உணர்வாக உங்களுக்குள்ள எண்ணங்களாக வெளிப்படும். அந்த எண்ணங்கள் தான் வந்து நமக்கு ஒரு செயல்களாக அப்படியே மாறும். அப்படியே அந்த செயல்களாக மாறி, அது வந்து ஒரு காலத்துல அது வந்து நமக்கு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அது ஒரு இதாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அதனுடைய ஏன் சிந்திக்கணும்னா, புதிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து எப்படின்னா சிந்திக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு. சமுதாயத்தில ஒரு சிக்கல் இருக்குன்னா, அந்த சிக்கலுக்கான தீர்வு என்னன்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே போயி ஆராயிறாங்க. ஆராயும் பொழுது, அந்த சிக்கலுக்கான தீர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க? "ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் பொழுது, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நுணுகி, நுணுகி உள்ள போகும்பொழுது, அது நமக்கு பல வகைகள்ல பல விஷயங்கள அங்க நமக்கு உணர்த்தும். நீங்க எத பத்தி வேணாலும் உங்க விருப்பமா இருக்கலாம். அதற்குள்ள நீங்க போய் ஒரு தவம் செய்வற மாரி ஒரு விஷயம். இப்ப எனக்கு வந்து ஒரு செடிய பத்தி தெரியணும், ஒரு மரத்த பத்தி தெரியணும்னா, எப்பவும் அத பத்தினியே சிந்தனை, அதையவே பார்த்துட்டு இருக்கிறது, உற்று நோக்குறது, அ அது ஒரு தவம் செய்ற மாரி திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது, அந்த செடியோ, அந்த மரமோ உங்களுக்குள்ள பல விஷயங்கள அத பத்தி வெளிப்படுத்தும். அதே மாரி நம்மள பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது, ஒரு தவமா சிந்திக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய புதைந்த விஷயங்கள், நாம ஏற்கனவே அனுபவித்த போன பிறவியில உள்ள தொடர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தும் பொழுது, அது எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தும்போது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நமக்கு மாறும். ஸோ, அந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் வந்து நல்லா சிந்தித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை வைத்து, இந்த வாய்ப்பை அளித்த WCSC டிஜிட்டல் சொல்யூஷனுக்கும், ஸ்கை நார்வே டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்!